லெட்ஸ் டைவ் இன் முதல் பகுதியான அரசியலமைப்பு மற்றும் சட்ட திருத்தங்கள் பத்தி இப்ப பாப்போம். 2026க்கான குடியுரிமை திருத்த விதிகள்ல ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது மொத்த சிஸ்டமும் இப்போ ஃபுல்லா டிஜிட்டல் ஆயிடுச்சு. இதுல நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது EOCI அப்படிங்கிற பேப்பர்லெஸ் சிஸ்டம். மைனர்களுக்கு இரட்டை பாஸ்போர்ட், அதாவது டியூவல் பாஸ்போர்ட் வச்சிருக்க கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. அப்புறம் கேட்ல பயோமெட்ரிக் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. முறைகேடுகளை தடுக்கவும் ப்ராசஸை ஈஸியாக்கவும் தான் இந்த டிஜிட்டல் மூவ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப முக்கியமான டேட்டா, ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவ கருக்கலைப்பு சட்டம், அதாவது MDP ஆக்டோட ஒரு டைம் லைன். 1971ல இது ஒரு ஹெல்த் மெஷரா தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் என்னாச்சு? 2021ல ஒரு சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு இந்த டைம் லிமிட்டை 24 வாரமா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ 2026ல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மைனர் சிறுமியர் விஷயத்துல இந்த கால வரம்ப திரும்பவும் செக் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. சட்டங்கள் காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி அப்டேட் ஆகுதுன்னு இதுல இருந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இது நமக்கு எது ரொம்ப அருமையா காட்டுதுன்னா, இந்த சட்டத்தோட 2 பக்கங்களை. ஒரு ஆஸ்பிரண்டா நம்ம எப்பவுமே 2 சைடையும் நியூட்ரலா பார்க்கணும் இல்லையா? ஒரு பக்கம் பெண்களோட உரிமை, அவங்க ஹெல்த், அப்புறம் பாதுகாப்பற்ற கருக்கலைப்புகளை குறைக்கிறதுன்னு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சிசுவோட வாழும் உரிமை, இதனால வரக்கூடிய சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட், அப்புறம் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சில கவலைகளும் இருக்கு. மெயின்ஸ் எக்ஸாம்ல பேலன்ஸ்டு ஆன்சர் எழுத இந்த புரிதல் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். சரி, அப்படியே நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம். சுற்றுச்சூழல் மற்றும் புவியியல். ஜியோகிராஃபி டேட்டா எப்பவுமே எக்ஸாம்ல ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல 2 முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2026க்கான யுனெஸ்கோ பத்திரிகை சுதந்திர மாநாடு சாம்பியாவில நடந்திருக்கு. செகண்ட், ரொம்ப பிரெஸ்டீஜியஸான கிரீன் ஆஸ்கர் விருது நம்ம இந்தியர்களான பர்கஸ் சுப்பா அப்புறம் பர்வீன் ஷேக் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 2 பேர்களையும் இடங்களையும் உன் மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரீசெண்டா நியூஸ்ல அடிபட்ட பர்கி அணை விபத்து பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. மத்திய பிரதேசத்துல நடந்த ஒரு சோகமான படகு விபத்து இது. இங்க நம்ம சிலபஸ்க்கு தேவையான ஜியோகிராஃபி ஃபேக்ட் என்ன தெரியுமா? இந்த அணை எந்த நதியில கட்டியிருக்காங்க அப்படிங்கறதான். மத்திய பிரதேசத்தின் உயிர்நாடி அப்படின்னு சொல்லப்படுற நர்மதா நதியில கட்டப்பட்ட ஒரு முக்கியமான பல்நோக்கு திட்டம் தான் இந்த பர்கி அணை. இப்போ மத்திய பிரதேசம் சம்பந்தப்பட்ட 2 ஜியோகிராஃபி டேட்டாவை நாம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒன்னு பர்கி அணை, இன்னொன்னு கன்ஹா புலிகள் ரிசர்வ். பர்கி அணை நர்மதா நதி பள்ளத்தாக்குல இருக்கு. கன்ஹா ரிசர்வ் சத்புரா மலையோட மைக்கேல் பகுதியில இருக்கு. கன்ஹா ரிசர்வ் இப்போ ஏன் நியூஸ்ல வந்துச்சு? அங்க CTV வைரஸ் தாக்கி புலிகள் இறந்துருச்சு, அதுதான் காரணம். இந்த மாதிரி டேட்டாவை ஒப்பிட்டு படிக்கிறது தான் கஷ்டமான ஃபேக்ட்ஸை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க பெஸ்ட் ஐடியா. நெக்ஸ்ட் நாம பார்க்க போற செக்ஷன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்னென்ன லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னு பாப்போமா? ஏஐ அப்புறம் ஹெல்த் செக்டார்ல நம்ம இந்தியா 2 பெரிய மைல்களை ரீச் பண்ணிருக்கு. பிக்சல் மற்றும் சர்வம் கம்பெனிகள் சேர்ந்து பாத்ஃபைண்டர் அப்படிங்கிற ஒரு ஏஐ சேட்டலைட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மருத்துவத்துறையில ஒரு மாபெரும் பாய்ச்சலா டெல்லி எய்ம்ஸ்ல நோயாளிகளோட பெட் பக்கத்திலே கொண்டு போற மாதிரியான ஒரு போர்ட்டபிள் MRI ஸ்கேன் மிஷினை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 2மே நம்ம உள்நாட்டு டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு சூப்பரா காட்டுது. ரீசெண்டா அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையத்தோட 5 மற்றும் 6வது யூனிட்ல சில முக்கிய கருவிகளை நிறுவ பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க TNPSC ஆஸ்பிரண்டா இருக்கிறதால தமிழ்நாட்டில் இருக்கிற கூடங்குளம் சம்பந்தமான எந்த நியூஸா இருந்தாலும் அது உங்க ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப ரொம்ப ஹை ஈல்ட் ஏரியா. ஸோ இதை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, 1983ல உருவாக்குன இந்த AERPயோட வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். இவங்க ஆக்சுவலா என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் சேஃப்டிக்கான ரூல்ஸை செட் பண்றாங்க, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பல லெவல்ல சேஃப்டி செக் பண்றாங்க, ஃபைனலா சார்கோப் மாதிரியான கமிட்டிகளை வச்சு அணுமின் நிலையங்களோட செயல்பாட்டை தொடர்ந்து மானிட்டர் பண்றாங்க. மக்களோட பாதுகாப்பை இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவங்க உறுதி பண்றாங்க. ஓகே, இப்போ நாம ஃபைனல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். அதுதான் நம்ம தமிழ்நாடு மாநில நிகழ்வுகள். உங்க ஸ்டேட் லெவல் எக்ஸாம்க்கு இதுதானே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 8000 அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் கவனிங்க. இது ஏதோ சாதாரண நம்பர் இல்லைங்க. கடந்த 3 வருஷத்துல தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வருஷமும் பதிவாகிற காணாம போன குழந்தைங்களோட ஆவரேஜ் நம்பர் இது. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல? இந்த ஒரு சீரியஸான சமூக பிரச்சனைக்கு அரசு இப்போ என்ன புது ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு அடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி காணாம போற குழந்தைங்க கேஸ்ல ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்படுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க தான் இந்த பாரா லீகல் வாலண்டியர்ஸ், அதாவது PLVகள். இவங்க நல்ல ட்ரெயினிங் எடுத்த தன்னார்வலர்கள். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் போலீஸ்க்கும் அப்புறம் அரசு நல அமைப்புகளுக்கும் இடையில இவங்க ஒரு பாலமா இருப்பாங்க. இது மூலமா போலீஸோட அணுகுமுறை இன்னும் கொஞ்சம் விக்டிம் சென்ட்ரிக்காவும் மனிதாபிமானத்தோடும் இருக்கும்.
இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த திட்டத்தோட நுட்பமான ரூல்ஸ் தான். இந்த வாலண்டியர்ஸ் சிறார் நீதிச் சட்டம், குழந்தை தொழிலாளர் சட்டம் சம்பந்தப்பட்ட கேஸ்கள்ல வேலை செய்வாங்க. ஆனா போக்சோ ஆக்ட் கேஸ்கள்ல இவங்க தலையிட மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்க்ளூஷன், சோ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இவங்களுக்கு ஒரு விசிட்க்கு 1000 ரூபாய் மதிப்பு ஊதியம் கொடுக்கறாங்க. எக்ஸாம்ல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸா வர அதிக வாய்ப்பு இருக்கு, அதனால தெளிவா படிச்சுக்கோங்க.